சோழனை ஒரு வழி பண்ணி ஆகணும்னு சொல்லி நிலா பார்த்தீங்கன்னா, ஏய் சோழா, எதுக்கு நீ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற? வீட்டில் இருக்க எல்லாருமே உன்கிட்ட பேசினா நீ அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க. நீ பண்ணுறது ஒன்றும் சரியில்லை சோழா. நான் ஏதாச்சும் சொன்னா அவன் சொல்லிட்டான்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ பண்ணுறது மட்டும் நியாயமா? சரி சரி, நீ ஆதார் கார்டில் என்னை ஏமாத்தின விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அது தெரிஞ்சா சேர் அண்ணன் எவ்வளோ வருத்தப்படுவாங்க தெரியுமா? அதனால தான் நான் சொல்லலை. அதை விட்டுட்டு உன் மேலே உள்ள லவ்னால தான் நான் சொல்லலைன்னு தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்றாங்க. உடனே சோழன் இருந்துகிட்டு, நான் ஒன்றும் அப்படிலாம் நினைக்கல நிலா. நான் தெரியாம தான் அப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு. வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதனால தான் நான் பேசல அப்படின்னு சொல்றாங்க. நீ பேசலைன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே என்ன தானே கேட்பாங்க, ஏன் இவன் இப்படி இருக்கான்னு சொல்லி. அப்ப உண்மையெல்லாம் வெளியே வரணும்ல. உண்மையெல்லாம் வெளியே வந்தா வீட்டில் இருக்கவங்க மனசு ரொம்ப வருத்தப்படும். அதனால தான் சொல்றேன். பாவமேனு நான் உன்னை வாழ்க்கை பிச்சை போடுறேன், வாங்கிட்டு கிளம்பு. முதல்ல நீ ஏதாச்சும் ஒன்று தேவையில்லாதது செய்வேயா, அதுக்காக நான் உன் கூடயே இருக்கணுமா? என்ன சோழா, இங்க பாரு, ஒழுங்கா உங்க அண்ணங்க கிட்ட எப்பயும் பேசுற மாதிரி பேசு. சேர அண்ணனுக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. இந்த வீட்டில் நான் இழுக்கிறதுக்கு முழு காரணமும் உனக்காக ஒன்று இருக்கலை, உங்க அப்பாக்காகவும் இருக்கலை, உங்க தம்பி பல்லவனும் உங்க அண்ணன் சேரனுக்காக மட்டும்தான் இந்த வீட்டில் நான் இருக்கேன். அவங்க 2 பேரும் தான் என் மேல உண்மையான அன்பு வச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் சும்மா வேஸ்ட். எதுக்கு இவன் வந்தான், வராம எங்கிட்டாச்சும் ஒளிஞ்சு கிடக்கலாம் அப்படின்னு நீயும் பாண்டியும் சந்தோஷமா இருப்பீங்க. நம்ம மேல உண்மையா பாசம் வச்சிருக்கவங்களுக்கு நம்மளும் உண்மையா இருக்கிறது இல்லையா? அதுக்காகத்தான் நான் அவங்க மேல பாசம் வச்சிருக்கேன். அதை விட்டுட்டு அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்கிட்ட நெருங்கணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு தடவை இல்லை 10 தடவை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், ரொம்ப தெளிவான முடிவு எடுன்னு. ஆனா நீயும் தெளிவான முடிவு எடுக்கிற மாதிரி தெரியல. நான் தான் சரியான முடிவு எடுத்திருக்கேன். இந்த விஷயம் வீட்டில் இருக்க யாருக்குமே தெரிய வேண்டாம். உனக்கும் எனக்கும் மனசுல போட்டு நம்மளே வச்சுக்கலாம். ஆனா இனிமேலும் நீ தான் என் பொண்டாட்டி, நீ அதனால உன்கிட்ட நான் அட்வான்டேஜ் எடுத்துக்குவேன் அப்படின்னு என் கிட்டையோ நெருங்கணும்னு நினைச்சேன்னா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சோழன் இருந்துகிட்டு, கடவுள் எப்படியோ உன்னை என்னை சேர்க்கணும்னு நான் நினைச்சாரு, உன்னை என்னையும் சேர்த்துட்டாரு. அதே மாதிரி எப்படியாச்சும் உள் மனசுல நான் இடத்த பிடிச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடவுளா பார்த்து நம்மளை பிரிச்சாலும் சரி, நம்மளை சேர்த்து வச்சாலும் சரி, இவ்வளோ தூரம் பண்ண கடவுளுக்கு நம்மளை சேர்த்து வைக்கவா தெரியாது? தானா நடக்கும். இருந்தாலும் நம்மளா ட்ரை பண்ணேன். ஆனா அது என்னடா எசக்கு பிசக்கா போயிடுச்சு. சரி விடு, நடக்கிறது தான் நடக்கும். நம்ம சொன்னாவா இதுவா நடந்துற போகுது அப்படின்னு ஒரு பக்கம் சோழன் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே நிலா இருந்துக்கிட்டு, என்ன சோழா பலத்த யோசனையில இருக்க? அடுத்து எப்படி இவளை மாட்டி விடலான்னு யோசிக்கிறியா, இல்ல இவளை எப்படியாச்சும் ஏமாத்தணும்னு யோசிக்கிறியா? நான் ஒன்னும் ஏமாறல. நீ சொல்றத நான் நம்புறேன், அவ்வளவுதான். ஆனா இதையே நீ அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். நான் இதுல சொல்ல ஒன்னும் கிடையாது. நீ உன்னோட வாழ்க்கையை நீ பாத்துக்கன்னு சொல்லி நான் விட்டுட்டு போயிட்டே இருப்பேன், சரியா? இதுக்கப்புறமும் என்கிட்ட பார்த்து நடந்துக்க, இல்லைனா அசிங்கமா போயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நிலா. இதை கேட்ட சோழனும், சரிச்சு நிலா, ஆனா இந்த வீட்டை விட்டு போகாம நீ இங்கேயே இரு நிலா, அதுவே போதும், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், என் நிலாவும் பக்கத்துல அப்படின்னு மனசுல ட்ரீம்ல வளர்த்துக்கிறாரு. அப்பா, நிலா எப்படியோ வீட்டை விட்டு போகமாட்டேன்னு சொல்லிட்டா, ரொம்ப நல்லது. நமக்கும் நிலாக்கும் ஒரு ரொம்ப நிறைய பாண்டிங் இருக்கு. அந்த பாண்டிங்கை நம்மளே உடைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் நினைக்கிறாங்க.